ஓம் சாந்தி. 16/1/2024. இனிமையான குழந்தைகளே, இங்கே நீங்கள் வனவாசத்தில் இருக்கிறீர்கள். நல்லதாக அணிய வேண்டும், சாப்பிட வேண்டும் என்ற ஆர்வம் குழந்தைகளாகிய உங்களுக்குள் இருக்கக்கூடாது. படிப்பு மற்றும் நடத்தையில் முழுமையாக கவனம் வையுங்கள். கேள்வி: ஞான ரத்தினங்களால் எப்பொழுதும் நிரம்பியிருப்பதற்கான வழி என்ன? பதில்: தானம். எவ்வளவு மற்றவர்களுக்கு தானம் செய்வார்களோ அவ்வளவு தனக்குள் நிரம்பி இருப்பார்கள். யார் கேட்டு தாரணை செய்து பிறகு மற்றவர்களுக்கும் தானம் செய்கிறார்களோ அவர்களே புத்திசாலிகள். ஒருவேளை புத்தி என்ற பையில் ஓட்டை இருந்தால் வெளியேறிவிடும், தாரணை ஆகாது. ஆகவே முறைப்படி படிப்பை படிக்க வேண்டும். 5 விகாரங்களில் இருந்து விடுபட்டு இருக்க வேண்டும். ஞானி யோகி ஆக வேண்டும். ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். ஆன்மீக தந்தை கூட கர்ம இந்திரியங்கள் மூலமாக பேசுகிறார். ஆன்மீக குழந்தைகள் கூட கர்ம இந்திரியங்களால் கேட்கிறார்கள். இது புது விஷயம் ஆகும். உலகத்தில் வேறு எந்த மனிதரும் இவ்வாறு கூற முடியாது. உங்களிலும் கூட வரிசை கிரமத்தில்தான் முயற்சிக்கு ஏற்ப புரிய வைக்கிறீர்கள். ஆசிரியர் படிக்க வைக்கிறார்கள் என்றால் அது மாணவர்களின் பதிவேடு மூலம் வெளிப்படுகிறது. ரெஜிஸ்டர் மூலமாக அவர்களின் படிப்பு மற்றும் நடத்தை தெரிகிறது. முக்கியமானது படிப்பும் நடத்தையும் ஆகும். இந்த ஈஸ்வரிய படிப்பு வேறு யாரும் படிக்க வைக்க முடியாது. படைப்பவர் மற்றும் படைப்பின் முதல் இடை கடை சிருஷ்டி சக்கரத்தின் ஞானம் முழு உலகத்தில் எந்த மனிதரும் அறியவில்லை. இவ்வளவு படித்த அதிகாரமுடைய ரிஷி முனிவர்கள் நாங்கள் படைப்பவர் மற்றும் படைப்பினை பற்றி அறியவில்லை என்று கூறினார்கள். தந்தைதான் வந்து அறிமுகத்தை வழங்கி இருக்கிறார். இது முட்களின் காடு என்று பாடப்பட்டு இருக்கிறது. காட்டில் நிச்சயம் தீப்பற்றும். மலர்களின் தோட்டத்தில் ஒருபோதும் தீ பற்றுவது இல்லை. ஏனென்றால் காடு முழுவதும் காய்ந்து போய் இருக்கிறது. தோட்டம் பசுமையாக இருக்கிறது. பசுமையான தோட்டத்தில் தீ பற்றாது. காய்ந்து போய் இருப்பவைகளுக்கு இடையில் சட்டென்ன தீ பற்றுகிறது. இது எல்லையற்ற காடாகும். இதற்கும் தீ பற்றியது. தோட்டமும் உருவாகியது. உங்களுடைய தோட்டம் குப்தமாக உருவாகிக் கொண்டிருக்கிறது. நாம் தோட்டத்தில் உள்ள நறுமணம் மிக்க மலர் போன்ற தேவதைகளாக மாறிக்கொண்டிருக்கிறோம். அதன் பெயரே சொர்க்கம் என உங்களுக்கு தெரியும். இப்போது சொர்க்கம் உருவாகி கொண்டு இருக்கிறது. அதிசயமாக இருக்கிறது. நீங்கள் எவ்வளவுதான் மக்களுக்கு புரிய வைக்கிறீர்கள், ஆனால் யாருடைய புத்தியிலும் பதிவது இல்லை. இந்த தர்மத்தை சார்ந்தவர்கள் இல்லை என்றால் அவர்களுடைய புத்தியில் பதியாது. ஒரு காதில் கேட்டு இன்னொன்றில் விட்டு விடுவார்கள். சத்யுகம் திரேதா யுகத்தில் எவ்வளவு குறைவாக இருப்பார்கள். பிறகு துவாபர யுகம் கலியுகத்தில் எவ்வளவு விருத்தியாகிவிட்டது. அங்கே 1-2 குழந்தைகள், இங்கே 4-5 குழந்தைகள் என்றால் நிச்சயமாக விருத்தி அடைகிறது. பாரதவாசிகள்தான் இப்போது ஹிந்து என அழைக்கப்படுகிறார்கள். உண்மையில் தேவதா தர்மத்தை சார்ந்தவர்கள். வேறு யாரும் தங்களின் தர்மத்தை மறக்கவில்லை. பாரதவாசிகள்தான் மறந்து இருக்கின்றனர்.
பாருங்கள், இந்த சமயம் எவ்வளவு அதிகமான மனிதர்கள் இருக்கிறார்கள். இத்தனை பேரும் ஞானத்தை அடைய மாட்டார்கள். ஒவ்வொருவரும் தனது பிறவிகளை புரிந்து கொள்ளலாம். யார் 84 பிறவிகளை முழுமையாக எடுத்து இருப்பார்களோ அவர்களே நிச்சயமாக பழைய பக்தர்களாக இருப்பார்கள். நாம் எவ்வளவு பக்தி செய்து இருக்கிறோம் என நீங்கள் புரிந்து கொள்ளலாம். கொஞ்சம் பக்தி செய்து இருந்தால் கொஞ்சம் ஞானம்தான் எடுப்பார்கள். கொஞ்சம் பேருக்கு தான் புரிய வைப்பார்கள். அதிகமாக பக்தி செய்து இருந்தால் அதிகமாக ஞானம் எடுப்பார்கள். அதிகமானவர்களுக்கு புரிய வைப்பார்கள். ஞானம் எடுக்கவில்லை என்றால் குறைவாக தான் புரிய வைப்பார்கள். ஆகவே அவர்களுக்கு பலனும் சிறிதே கிடைக்கிறது. கணக்கு இருக்கிறது அல்லவா? பாபாவிற்கு ஒரு குழந்தை இஸ்லாமியர்கள் இத்தனை பிறவி, பௌத்தர்கள் இத்தனை பிறவி எடுக்க வேண்டும் என்று கணக்கிட்டு அனுப்பியது. புத்தர் கூட தர்மத்தை உருவாக்கக்கூடியவர். அவருக்கு முன்பு எந்த ஒரு புத்த தர்மமும் இல்லை. புத்தரின் ஆத்மா பிரவேசமாகியது. அது புத்த தர்மத்தை உருவாக்கியது. பிறகு ஒன்றிலிருந்து விருத்தி அடைகிறது. அவரும் ஒரு பிரஜாபிதா. ஒன்றிலிருந்து எவ்வளவு விருத்தி அடைகிறது? நீங்கள் புதிய உலகத்தில் அரசனாக வேண்டும். இங்கே வனவாசத்தில் இருக்கிறீர்கள். எந்த பொருளிலும் ஆசை வைக்கக்கூடாது. நாம் நல்ல உடை உடுத்த வேண்டும் என்பது கூட தேகாபிமானம். எது கிடைக்கிறதோ நல்லது. இந்த உலகம் சிறிது காலம்தான். இங்கு நல்ல உடை உடுத்தினால் பிறகு அங்கே குறைந்துவிடும். இந்த விருப்பத்தையும் விட வேண்டும். இன்னும் போக போக குழந்தைகளுக்கு தானாகவே காட்சிகள் கிடைத்து கொண்டே இருக்கும். இவர்கள் அதிகமாக சேவை செய்கிறார்கள். அதிசயம். நிச்சயம் இவர்கள் உயர்ந்த பதவியை அடைவார்கள். பிறகு தனக்கு சமமாக மாறிக்கொண்டே இருப்பார்கள் என நீங்களே கூறுவீர்கள். ஒவ்வொரு நாளும் தோட்டம் பெரியதாக ஆக வேண்டும். சத்யுக மற்றும் திரேதா யுகத்தை சார்ந்த தேவி தேவதைகள் அனைவரும் இங்கேதான் குப்தமாக அமர்ந்து இருக்கிறார்கள். பிறகு வெளிப்படுவார்கள். இப்போது நீங்கள் குப்தமாக பதவியை அடைந்து கொண்டு இருக்கிறீர்கள். மரண உலகத்தில் படித்து கொண்டு இருக்கிறோம். அமர உலகத்தில் பதவியை அடைவோம் என உங்களுக்கு தெரியும். இது போன்ற படிப்பு எப்போதாவது பார்த்து இருக்கிறீர்களா? இது அதிசயமாகும். படித்தல் பழைய உலகத்தில், பதவி அடைதல் புதிய உலகத்தில். அமர உலகம் உருவாகிறது மற்றும் மரண உலகத்தை அழிப்பவரே படிக்கவும் வைக்கிறார். உங்களுடைய இந்த புருஷோத்தம சங்கம யுகம் மிகவும் சிறியதாகும். இதில் படிக்க வைப்பதற்காக தந்தை வருகிறார். வந்தவுடன் படிப்பு ஆரம்பமாகிறது. அப்போதுதான் சிவ ஜெயந்தி மூலம் கீதா ஜெயந்தி என எழுதுங்கள் என தந்தை கூறுகிறார். இதை மனிதர்கள் அறியவில்லை. அவர்கள் கிருஷ்ணரின் பெயரை வைத்திருக்கின்றனர். இப்போது இந்த தவறு யாராவது புரிய வைக்கும் போதுதான் புரியும். எவ்வளவு பெரிய பெரிய மனிதர்கள் மியூசியத்திற்கு வருகிறார்கள். அவர்கள் பாபாவை புரிந்து கொண்டனர் என்பது கிடையாது. ஆகவேதான் விண்ணப்பத்தை நிரப்புங்கள். ஏதாவது கற்றுக்கொண்டு இருக்கிறாரா என தெரியும் என்று பாபா கூறுகிறார். மற்றபடி இங்கே என்ன செய்வார்கள்? சாது சந்நியாசிகள் மகாத்மாவிடம் செல்கிறார்கள். அது போன்று இங்கு கிடையாது. இவருடையதோ அதே சாதாரண ரூபம். உடையிலும் எந்த வித்தியாசமும் இல்லை. ஆகவே யாரும் புரிந்து கொள்ள முடியாது. இவர் வைர வியாபாரியாக இருந்தார் என நினைக்கின்றனர். முதலில் அழியக்கூடிய ரத்தினங்களின் வியாபாரம் இருந்தது. இப்போது அழிவற்ற ரத்தினங்களின் வியாபாரி ஆகியிருக்கின்றார். நீங்கள் எல்லையற்ற தந்தையுடன் வியாபாரம் செய்கிறீர்கள். அவரே பெரிய வியாபாரி.
மந்திரவாதி, ரத்தின வியாபாரி. எனவே ஒவ்வொருவரும் தன்னை ஞானி, யோகி என புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு லட்சக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள ஞான ரத்தினங்கள் இருக்கிறது. இந்த ஞான ரத்தினங்களால் நீங்கள் தங்க புத்தி உடையவராக மாறுகிறீர்கள். இது கூட புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும். சிலர் நன்கு புத்திசாலிகளாக இருக்கிறார்கள். அவர்கள்தான் இந்த விஷயங்களை கடைபிடிக்கிறார்கள். ஒருவேளை தாரணை செய்யவில்லை என்றால் எதற்கும் பயனில்லை. அவருடைய பையில் ஓட்டை இருக்கிறது, வெளியேறி விடுகிறது என புரிந்து கொள்ளுங்கள். நான் உங்களுக்கு அழியாத ஞான ரத்தினங்களை தானமாக கொடுக்கிறேன் என பாபா கூறுகிறார். நீங்கள் தானம் கொடுத்து கொண்டே இருந்தால் நிரம்பிக் கொண்டே இருக்கும். இல்லை என்றால் எதுவும் இல்லை, காலியாக தான் இருக்கும். படிப்பதும் இல்லை, முறைப்படி நடப்பதும் இல்லை. இதில் பாடம் மிகவும் நன்றாக இருக்கிறது. 5 விகாரங்களில் இருந்து நீங்கள் முற்றிலும் விலகி போக வேண்டும். ராக்கி அணிவிக்கும் விழா கொண்டாடுவது எல்லாம் இந்த சமயத்தின் பழக்கம்தான் என பாபா புரிய வைத்து இருக்கிறார். ஆனால் மனிதர்கள் பொருளை புரிந்து கொள்ளாமல் ஏன் ராக்கி அணிந்து கொள்கிறார்கள்? அவர்கள் தூய்மையற்றவர்களாக ஆகிக் கொண்டே இருக்கிறார்கள். ராக்கியும் அணிந்து கொண்டே இருக்கிறார்கள். முன்பெல்லாம் பிராமணர்கள் கட்டினார்கள். இப்போது சகோதரிகள் சகோதரர்களுக்கு கட்டுகிறார்கள். செலவிற்காக. அங்கே தூய்மையின் விஷயம் இல்லை. மிகவும் ஆடம்பரமான ராக்கிகளை உருவாக்குகிறார்கள். இது தீபாவளி, தசரா அனைத்தின் சங்கமமாகும். பாபா என்ன நடித்து இருக்கிறாரோ அது மீண்டும் பக்தி மார்க்கத்தில் நடக்கிறது. பாபா உங்களுக்கு உண்மையான கீதையை கூறி லக்ஷ்மி நாராயணனாக மாற்றுகிறார். இப்போது நீங்கள் முதல் வகுப்பில் செல்கிறீர்கள். சத்திய நாராயணனுடைய கதையை கேட்டு நீங்கள் நரனிலிருந்து நாராயணனாக மாறுகிறீர்கள். இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் முழு உலகத்தையும் எழுப்ப வேண்டும். எவ்வளவு யோக சக்தி வேண்டும்? யோக சக்தியினால்தான் நீங்கள் கல்பமாக சொர்க்கத்தை உருவாக்குகிறீர்கள். யோக பலத்தினால் ஸ்தாபனை நடக்கிறது. உடல் பலத்தால் அழிவு ஏற்படுகிறது. அப்பா மற்றும் ஆஸ்தி என்ற 2 வார்த்தைகள்தான். யோக சக்தியினால் நீங்கள் உலகின் அதிபதி ஆகிறீர்கள். உங்களுடைய ஞானம் முற்றிலும் குப்தமாக இருக்கிறது. நீங்கள் சதோ பிரதானமாக இருந்தீர்கள். இப்போது தமோ பிரதானமாகி இருக்கிறீர்கள். மீண்டும் சதோ பிரதானமாக மாற வேண்டும். ஒவ்வொரு பொருளும் புதியதிலிருந்து பழையதாக நிச்சயமாக மாறுகிறது. புது உலகத்தில் என்ன இருக்காது? பழைய உலகத்தில் ஒன்றும் இல்லை, காலியாக உள்ளது. பாரதம் சொர்க்கமாக இருந்தது எங்கே? இப்போது பாரதம் நரகமாக இருக்கிறது. இது எங்கே? இரவு பகல் வித்தியாசம் இருக்கிறது. ராவணனுடைய உருவத்தை செய்து எரிக்கிறார்கள். ஆனால் பொருளை புரிந்து கொள்ளவில்லை. இவர்கள் என்னென்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என இப்போது நீங்கள் புரிந்து கொண்டீர்கள். உங்களுக்குள் கூட நேற்று அஞ்ஞானம் இருந்தது, இன்று ஞானம் இருக்கிறது. நேற்று நரகத்தில் இருந்தீர்கள், இன்று உண்மையான சொர்க்கத்திற்கு சென்று கொண்டு இருக்கிறீர்கள். உலகத்தில் இருப்பவர்கள் சொர்க்கவாசி ஆகிவிட்டனர் என்று கூறுவது போல கிடையாது. இப்போது நீங்கள் சொர்க்கத்திற்கு சென்று விட்டீர்கள் என்றால் பிறகு நரகமே இருக்காது. எவ்வளவு புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம்! இருப்பினும் ஒரு நொடி விஷயம் ஆகும். பாபாவை நினைவு செய்வதால் பாவ கர்மங்கள் அழிந்துவிடும். இதை அனைவருக்கும் தெரிவித்துக் கொண்டே இருங்கள். நீங்கள் இவர்களை போல இருந்தீர்கள். 84 பிறவிகள் எடுத்து இவ்வாறு ஆகிவிட்டீர்கள் என கூறுங்கள். சதோ பிரதானத்திலிருந்து தமோ பிரதானமாகி இருக்கிறீர்கள். மீண்டும் சதோ பிரதானம் ஆக வேண்டும்.
ஆத்மா அழிவது இல்லை. மற்றபடி அதை தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானமாக மாற்ற வேண்டும். பாபா விதவிதமாக புரிய வைத்துக் கொண்டிருக்கிறார். என்னுடைய பேட்டரி ஒருபோதும் பழையதாக ஆவது இல்லை. தன்னை பிந்து ஆத்மா என உணருங்கள் என்று பாபா கூறுகிறார். இவருடைய ஆத்மா போய்விட்டது என கூறுகிறார்கள். ஆத்மா சம்ஸ்காரங்களுக்கு ஏற்ப ஒரு உடலை விட்டு இன்னொரு உடலை எடுக்கிறது. இப்போது ஆத்மாக்கள் வீட்டிற்கு போக வேண்டும். சிருஷ்டி சக்கரம் சுழன்று கொண்டே இருக்கிறது. கடைசியில் கணக்கெடுத்து உலகத்தில் இவ்வளவு மனிதர்கள் இருக்கிறார்கள் என கூறுவார்கள். இவ்வளவு ஆத்மாக்கள் இருக்கிறார்கள் என ஏன் கூறுவது இல்லை? குழந்தைகளே, என்னை எவ்வளவு மறந்து விட்டீர்கள் என பாபா கூறுகிறார். மீண்டும் நான் தான் அனைவருக்கும் நன்மை செய்ய வேண்டும். அதனால்தான் தந்தையை அழைக்கிறார்கள். நீங்கள் தந்தையை மறந்து விடுகிறீர்கள். பாபா குழந்தைகளை மறப்பது இல்லை. பாபா தூய்மையற்றவர்களை தூய்மையாக ஆக்குவதற்காக வருகிறார். இது பசுவின் வாய், மற்றபடி காளை மாட்டின் விஷயம் அல்ல. இது பாக்யசாலி ரதம். பாபா குழந்தைகளாகிய உங்களிடம் சிவபாபா நம்மை அலங்காரம் செய்கிறார் என கூறுகிறார். இது கண்டிப்பாக நினைவில் இருக்க வேண்டும். சிவபாபாவை நினைவு செய்தால் மிகவும் நன்மை நடக்கும். பாபா நம்மை இவர் மூலமாக படிக்க வைக்கிறார். ஆனால் இவரை நினைக்க கூடாது. சத்குரு ஒரே ஒரு சிவபாபாதான். அவருக்கு நீங்கள் அர்ப்பணமாக வேண்டும். இவர் கூட அவருக்கு அர்ப்பணமாகிவிட்டார் அல்லவா? என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள் என்று பாபா கூறுகிறார். சத்யுகம் என்ற மலர்களின் உலகத்திற்கு குழந்தைகள் செல்கிறீர்கள். பிறகு முட்களை ஏன் நினைக்க வேண்டும்? 63 பிறவிகளாக பக்தி மார்க்கத்தில் சாஸ்திரங்களை படித்து பூஜை செய்து வந்தீர்கள். பூஜை கூட முதலில் நீங்கள் சிவபாபாவிற்கு தான் செய்தீர்கள். அப்போதுதான் சோமநாதர் ஆலயம் கட்டப்பட்டது. அனைத்து ராஜாக்களின் வீட்டிலும் ஆலயம் இருந்தது. எவ்வளவு வைர வைடூரியங்கள் இருந்தன. பிற்காலத்தில் கொள்ளையடிக்கப்பட்டது. ஒரே ஆலயத்தில் இருந்து எவ்வளவு தங்கத்தை எடுத்து சென்றனர். இதுபோல செல்வந்த உலகிற்கு நீங்கள் அதிபதியாகின்றீர்கள். இவர்கள் செல்வந்தர்களாக இருந்தனர், உலகத்திற்கு அதிபதியாக இருந்தனர். ஆனால் இவர்களின் ராஜ்யம் நடந்து எவ்வளவு காலம் ஆகிவிட்டது என யாருக்கும் தெரியவில்லை. 5000 வருடங்கள் ஆகிவிட்டது என பாபா கூறுகிறார். 2500 வருடங்கள் ராஜ்யம் செய்தனர். மீதம் 2500 வருடத்தில் இத்தனை மடங்கள் வழிகாட்டிகள் வளர்ச்சி அடைந்து இருக்கிறார்கள். நம்மை எல்லையற்ற தந்தை படிக்க வைத்துக் கொண்டிருக்கிறார் என்ற மகிழ்ச்சி குழந்தைகளாகிய உங்களுக்கு அதிகமாக இருக்க வேண்டும். அளவற்ற சொத்து கிடைக்கிறது. கடலிலிருந்து தேவதைகள் தட்டுகளில் ரத்தினங்களை நிறைத்து எடுத்து வந்தனர் என காண்பிக்கிறார்கள். இப்போது உங்களுக்கு ஞான ரத்தினங்களின் தட்டுகள் நிரம்பி கிடைக்கிறது. பாபா ஞானக்கடலாக இருக்கிறார். சிலர் தட்டை நன்கு நிரப்புகிறார்கள். சிலருடையது ஓட்டையில் போய்விடுகிறது. யார் நன்கு படிக்கிறார்களோ, படிக்க வைக்கிறார்களோ, நிச்சயமாக அவர்கள் நல்ல செல்வந்தர்களாக ஆவார்கள். ராஜ்யம் உருவாகி கொண்டிருக்கிறது. இது நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. யார் நன்கு படிக்கிறார்களோ அவர்களுக்கு உதவித்தொகை கிடைக்கிறது. இது ஈஸ்வரிய உதவித்தொகை ஆகும். அது அழிவற்றது. இது அழியக்கூடியது. ஏனிப்படி மிகவும் அதிசயமானது. 84 பிறவிகளின் கதை அல்லவா? ஏனிப்படியை பெரிய
டிரான்ஸ்லைட்டாக செய்தால் தூரத்திலிருந்தே தெளிவாக பார்க்க முடியும் என பாபா கூறுகிறார். மனிதர்கள் பார்த்து அதிசயப்படுவார்கள். பிறகு உங்களின் பெயர் பிரசித்தமாகிக் கொண்டே இருக்கும். இப்போது அருகில் வந்து சுற்றிவிட்டு போய்விடுவார்கள். அவர்கள் கடைசியில் வருவார்கள். 2-4 முறை விளக்கை சுற்றுவார்கள். அதிர்ஷ்டத்தில் இருந்தால் அர்ப்பணம் ஆவார்கள். விளக்கு ஒன்றுதான். எங்கே செல்வார்கள்? குழந்தைகள் மிகவும் இனிமையாக மாற வேண்டும். நினைவில் இருந்தால்தான் இனிமையாக மாற முடியும். நினைவினால்தான் ஈர்ப்பு ஏற்படும். எதுவரை துரு நீங்கவில்லையோ அதுவரை யாரையும் ஈர்க்க முடியாது. இந்த ஏணிப்படியின் ரகசியத்தை அனைத்து ஆத்மாக்களுக்கும் தெரிவிக்க வேண்டும். மெல்ல மெல்ல வரிசைப்படியாக அனைவரும் புரிந்து கொள்வார்கள். இது நாடகம். உலகத்தின் வரலாறு, புவியியல் திரும்ப நடந்து கொண்டிருக்கிறது. யார் இதை புரிய வைத்தாரோ அவரை நினைக்க வேண்டும் அல்லவா? தந்தையை எங்கும் வியாபித்து இருப்பவர் என்கிறார்கள். ஆனால் அங்கே மாயைதான் எங்கும் வியாபித்து இருக்கிறது. இங்கே பாபா இருக்கிறார். ஏனென்றால் ஒரு நொடியில் வர முடியும். பாபா இவருக்குள் இருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். செய்பவர், செய்விப்பவர், தானும் செய்கிறார், செய்யவும் வைக்கிறார். குழந்தைகளுக்கு கட்டளை கொடுக்கிறார், தானும் செய்து கொண்டு இருக்கிறார். இந்த ஷரீரத்தில் இருந்து கொண்டு என்ன செய்ய முடியும், என்ன செய்ய முடியாது என்பதை கணக்கிடுங்கள். பாபா சாப்பிடுவது இல்லை, வாசனையை எடுக்கிறார். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கங்கள். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் வணக்கங்கள். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, ஞானி யோகியாகி தன்னுடைய புத்தி என்ற பையில் எப்பொழுதும் ஞான ரத்தினங்களை நிரப்பி வைக்க வேண்டும். புத்தி என்ற பையில் எந்த ஒரு ஓட்டையும் இருக்கக்கூடாது. ஞான ரத்தினங்களை தாரணை செய்து பிறருக்கு தானம் செய்ய வேண்டும். இரண்டாவது, ஊக்கத்தொகை பெறுவதற்காக படிப்பை நன்றாக படிக்க வேண்டும். முழுமையாக வனவாசத்தில் இருக்க வேண்டும். எந்த ஒரு விதமான ஆர்வமும் இருக்கக்கூடாது. நறுமணமுள்ள மலர்களாக மாறி மற்றவர்களையும் மாற்ற வேண்டும். வரதானம், விஷயங்கள் என்ற மேகங்களை பார்த்து பயப்படுவதற்கு பதிலாக ஒரு நொடியில் கடந்து சென்று விடக்கூடிய வெற்றி சொரூபம் ஆவீர்களாக. ஒரு சில குழந்தைகள் சாஸ்திரவாதிகளைப் போல விஷயங்களை உருவாக்குவதில் மிகவும் புத்திசாலிகளாக இருக்கிறார்கள். எப்பேற்பட்ட விஷயங்களை உருவாக்குகிறார்கள் என்றால் அதை கேட்டவுடனேயே தந்தைக்கு கூட சிரிப்பு வந்து விடுகிறது. ஆனால் மற்றவர்கள் அவற்றின் தாக்கத்திற்கு உள்ளாகி விடுகிறார்கள். இந்த அநேக விதமான வீணான விஷயங்கள், வீணான பதிவேட்டின் ரோல் பதிவுகளை அமைத்து கொண்டே இருக்கிறது. எனவே இவற்றிலிருந்து விடுபட்டு தீவிர வேகத்துடன் பறந்து செல்லுங்கள். கள்ளம் கபடமற்றவர் ஆகுங்கள். தந்தையை பாருங்கள், விஷயங்களை அல்ல. இந்த விஷயங்கள் தான் மேகங்கள் ஆகும். இவற்றை ஒரு நொடியில் கடந்து சென்றுவிடும் விதி மூலமாக வெற்றி சொரூபம் ஆகுங்கள். ஸ்லோகன், எந்த ஒரு விஷயத்திலும் கேள்விக்குறி எழும்புவது என்றாலே வீணான கணக்கு ஆரம்பமாவது ஆகும்.
அவ்யக்த அமைதியின் மூலமாக டபுள் லைட் ஃபரிஷ்தா நிலையை அனுபவம் செய்யுங்கள். இப்பொழுது தங்களது சுப பாவனைகளை மற்ற ஆத்மாக்கள் வரையும் கொண்டு சேருங்கள். அமைதியின் சக்தியை வெளிப்படுத்துங்கள். ஒவ்வொரு பிராமண குழந்தையிடமும் இந்த அமைதியின் சக்தி உள்ளது. இந்த சக்தியை மனதாலும் உடலாலும் வெளிப்படுத்துங்கள். அவ்வளவுதான். ஒரு நொடியில் மனதின் எண்ணங்களை ஒருமுகப்படுத்திக் கொண்டு விடுங்கள். அப்பொழுது ஃபரிஷ்தா ரூபத்தின் மூலமாக வாயு மண்டலத்தில் அமைதி சக்தியின் அதிர்வலைகளை பரப்பக்கூடியவர்களாக ஆகிவிடுவீர்கள். ஓம் சாந்தி.